சீமானின் கட்சி சின்னம் பறிபோனதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் பாஜகவின் மேல் பொய் புகார்களை பிறர் அடுக்கி வருவதாகவும் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க தலையில்ல, இது பிரதமருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுதா? அதான் இப்படி இதே தங்கதான் வர்றேன். இப்ப பொன்முடி சண்டனை கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு போட்டீங்க? பிஜேபி நாம எங்களுடைய ஆட்சியில நல்லா மந்திரிய பிடிச்சி உள்ளார போடுறாங்கன்னு சொல்றேன். இப்ப என்னாச்சு? இதேதான் எலெக்ஷன் கமிஷன் நாங்க எனக்கு தலையிடுறோம். நாங்க அப்படி தலையிடுறதா இருந்தா பழனிசாமி எங்கிட்ட இருந்திருப்பாரு. எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க? அவர் வந்து மாடையில சொல்லுவாரு பாருங்க, தேர்தல் தனியா நிக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் பிஜேபி உதவல, நாங்க சட்டப்படிதான் சின்ன வாங்கணும் சொல்லுவாரா இல்லையான்னு பாருங்க. எங்காலு வேணா சில பேர் நாங்க தானே வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது, இவங்களுக்கு தெரியாது, உச்ச நீதிமன்றம் தெரியாது, கட்சியும் தெரியாது, பிரதமரையும் தெரியாது. எங்க பிரதமர் வேலையிலும் தலையிடுறது கிடையாது. அதான் உண்மை. கட்சி விஷயத்திலே தலையிடுறது இல்லை அவரு. முப்பத்தொன்பது சீட்டிலையும் வெற்றி பெறணுங்கிற முயற்சியில தான் நாங்க வேலை செய்யறோம். நான் நேத்துக்கு கூட கரூர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் சொல்லிட்டு வந்தேன். எங்க நிர்வாகிகளுக்கு என்ன சொன்னேன்? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிக்கிறோங்கிறவங்க மட்டும் உள்ளர உட்கார். இல்ல 20% வருவோம், 30% வருவோம், 40% வருவோம், ஜெயிக்கிறது கிட்ட வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பூரா தேர்தல் வரைக்கும் வீட்டுல படுத்துக்கோ. பின்னாடி வந்து கட்சி வேலைக்கு நான் கூட்டுக்கிறேன். ஜெயிக்கிறவன் மட்டும் உன்னுடைய துடிப்பு முழுதும் ஜெயிக்கிறோம். என்னுடைய தொண்டன் நான் மட்டும் இல்ல, அதான ஏற்கனவே சொன்னேன் தர்மபுரியில. என்னுடைய தொண்டனுடைய விருப்பம் துறைமுகத்திலிருந்து, அதாவது வடசென்னையிலிருந்து கன்னியாகுமரி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.